ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. 3 வேற வேற காலகட்டத்துல வேற வேற இடத்துல எழுதப்பட்ட பழங்கால புத்தகங்கள். ஆனா அது எல்லாமே ஒரே கதையத்தான் சொல்லுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த புத்தகங்களை இணைக்கிற அந்த மர்மமான நூலை இப்ப நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கதையோட ஆரம்பமே ஒரு சதி திட்டத்திலிருந்து தான் தொடங்குது. ஒரு நல்ல மனுஷன் இருக்காரு, ஆனா அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனாலேயே சிலருக்கு அது பெரிய தொந்தரவா இருக்கு. ஒருத்தர் நல்லவரா இருக்கிறதே தப்பா? எதுக்கு அவரை காயப்படுத்தணும்? இந்த கேள்விதான், இதுதான் நம்ம கதையோட மையப்புள்ளி. நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு பயங்கரமான சதித்திட்டத்தை பத்தி பார்ப்போம். அப்புறமா ஒரு தைரியமான நேரடி மோதல். அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாத ஒரு டைம் டேபிள் பத்தின ரகசியம். கடைசியா இது எல்லாமே எப்படி ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். சரி, முதல்ல அந்த சதி திட்டத்துக்குள்ள போலாம். இதுல நாம 2 வேற வேற கதைகள்ல வர்ற வில்லன்களை பார்க்க போறோம். ஆனா அவங்களோட வெறுப்புக்கு காரணம் ஒண்ணுதாங்கிறத நீங்களே பாப்பீங்க. ஞான நூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த சதிகாரங்களுக்கு ஏன் அந்த நீதிமான் மேல இவ்வளவு கோவம்னா, அவர் ஒரு கண்ணாடி மாதிரி. அவங்களோட தப்பெல்லாம் அவங்களுக்கே அப்பட்டமா தெரியுது. அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்களோட நோக்கம் அவரை சும்மா அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல, அவரை ஒட்டுமொத்தமா உடைக்கணும். எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தி சித்திரவதை செஞ்சு ஒரு கேவலமான சாவை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பாருங்க அவங்க வெறுப்பு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. இது ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இன்னொரு புத்தகத்திலையும் இதே மாதிரி ஒரு சதித்திட்டத்தோட பயங்கரமான எதிரொலியை நம்ம கேட்க முடியுது. இங்க வார்த்தைகள் வேணும்னா வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், முழுசா அழிக்கணும். அவரோட உயிரை மட்டும் எடுக்கிறது அவங்க நோக்கம் இல்ல, அவரோட பேரையே சரித்திரத்திலிருந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோ பக்கம் வருவோம். அவரை சுத்தி இவ்ளோ ஆபத்து, ஆனா அவர் ஒளியல. நேரா அந்த ஆபத்துக்கு நடுவுலயே போறாரு. அவர் சும்மா பேசல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. தனக்கு பயம் இல்லைன்னு சொல்றாரு. இதுதான் அவரோட எதிரிகளை இன்னும் ஆத்திரப்படுத்துது. அவங்களோட குழப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேடப்பட்டு வர ஒரு கிரிமினல் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடந்து வர்ற மாதிரி இல்ல இருக்கு. இது என்னடா இது, சுத்தமா புரியலையேன்னு அவங்க முழிக்கிறாங்க.
அந்த குழப்பத்துக்கு நடுவுல அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நான் அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. இது அங்க இருந்த பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு நேரடி சவால் மாதிரி. இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இது வெறும் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சதி பண்ற கதை மட்டும் இல்ல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி வேலை செய்யுது. அதுதான் ஒரு தெய்வீக டைம் டேபிள். இதுதான் மொத்த கேமையே மாத்தின ஒரு விஷயம். அவங்க முயற்சி தோத்து போனதுக்கு காரணம் அவங்க வீக்கா இருந்ததாலேயோ இல்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததாலேயோ இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா இன்னும் சரியான டைம் வரல. அப்போ இந்த மர்மமான நேரம்னா என்ன? இது சும்மா கேலண்டர்ல இருக்கிற ஒரு தேதியோ நேரமோ இல்ல. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இத ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி யோசிச்சு பாருங்க. நடிகர்கள் அங்கங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஆனா கதையோட மெயின் ட்விஸ்ட் எல்லாம் ஏற்கனவே எழுதியாச்சு. இயேசுவும் அப்படிதான் ஒரு தெய்வீக ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்றாரு, மனுஷங்க எழுதுனதை இல்ல. சரி, இப்போ இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்ப்போம். இந்த 3 வேற வேற கதைகளும் உண்மையில ஒரே பெரிய கதையோட அத்தியாயங்கள்னு உங்களுக்கு புரியும். இது அழிவை நோக்கி போற ஒரு அப்பாவித்தனத்தோட உருக்கமான ஒரு காட்சி. இந்த ஐடியா நம்ம கதைகள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு முக்கியமான விஷயம். இதுல வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு பசுலோட ஒரு பீஸ் மாதிரி. நீதிமான் நமக்கு துன்புறுத்தலை காட்டுறாரு, அந்த செம்மறியாடு அப்பாவித்தனத்தை காட்டுது. ஆனா இயேசுவோட கதையில இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய தெய்வீக நோக்கத்துக்காக ஒன்னு சேர்றத நம்ம பாக்குறோம். அப்போ கடைசியா பார்த்தா இது மனுஷங்களை பத்தின கதையே இல்ல, இது ஒரு பெரிய திட்டம், அதுவும் ஒரு தெய்வீக கடிகாரத்தோட நேரப்படி கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா? ஒருத்தரோட விதியும் நேரமும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டா, அப்ப நாம இந்த வாழ்க்கையில சந்திக்கிற சோதனைகள், நாம காட்டுற தைரியம், நாம எடுக்கிற முடிவுகள், இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? திருப்பாடல் 92. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள், ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணும். தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன். எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரம் என தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பேச்சு ஒரு பெரிய கூட்டத்தையே 2ஆ உடைக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? இது ஏதோ ஒரு சாதாரண கருத்து வேறுபாட்டு கதை இல்ல. இது ஒரு பக்கம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்ச நம்பிக்கைக்கும், இன்னொரு பக்கம் யார் இவர் கேள்வி கேட்க அண்ணன் நினைக்கிற அதிகாரத்துக்கும் நடந்த ஒரு நேரடி மோதல். எப்படிங்க இது முடியும்? ஒரே ஒருத்தர் பேசுறாரு, ஆனா அதை கேட்கிற மக்கள் கூட்டம் சரிபாதியா பிரியுது. சிலர் சொல்றாங்க, ஆமா இவர்தான் நாம எதிர்பார்த்த இறைவாக்கினர்னு. மத்தவங்களோ வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. சரி, இந்த பிளவு எப்படி உருவாச்சு? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ அந்த இடத்தை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய திருவிழா, மக்கள் வெள்ளம், ஒரே சத்தம், சந்தோஷம். அதுக்கு நடுவுல இயேசு பேசிட்டு இருக்காரு. கூட்டம் அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அந்த அமைதி உடையுது. அங்கதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போதான் அந்த 2 விதமான குரல்கள் கேக்குது.
ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா நிச்சயமா இவர்தான் அந்த இறைவாக்குனர். ஆனா இன்னொரு குரூப் உடனே கேள்வி கேக்குது, என்ன சொல்றீங்க, கலிலேயாவுல இருந்தா மெஸ்ஸியா உருவாரா? பாத்தீங்களா, இதுதான் அந்த பிளவோட ஆணிவேர். அவங்க ஏன் அப்படி கேட்டாங்க தெரியுமா? அது சும்மா ஒரு கருத்து வேறுபாடு இல்ல. அவங்களோட புனித நூல்கள்ல, அதாவது மறைநூல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, மெஸ்ஸியா தாவீதோட வம்சத்துல இருந்து பெத்லஹேம் ஊர்ல இருந்து தான் வரணும்னு. ஆனா இயேசுவோ கலிலேயாக்காரர். இங்க தான் உங்களுக்கு பெரிய சந்தேகம் வருது. இதுதான் பிரச்சனையின் மையம். இந்த வாக்குவாதம் முத்தி போய் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகுது. கூட்டத்துல இருந்த சில பேர் இவரை உடனே கைது பண்ணணும்னு கிளம்புறாங்க. அந்த இடமே ஒரே டென்ஷன் ஆகுது. ஆனா ஒரு ஆச்சரியம், யாரும் அவர் மேல கைய வைக்கல. ஏதோ ஒரு சக்தி அவங்கள தடுத்த மாதிரி இருந்துச்சு. பிழவு இருந்தாலும் ஒரு தயக்கம் அவங்கள கட்டி போட்டுச்சு. சரி, இப்போ இந்த தெருவுல நடந்த விவாதத்தை விட்டுட்டு அதிகார மையத்துக்குள்ள போலாம், அதாவது ஆலயத்துக்கு. அவரை கைது பண்ண போன காவலர்கள் இப்போ அவங்களோட மேலதிகாரிகள் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வராங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க? அங்க தலைவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஆனா காவலர்கள் மட்டும் தனியா திரும்பி வர்றத பார்த்ததும் அவங்களுக்கு கோபம் தலைக்கேறுது. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப நேரடியானது, கூர்மையானது. ஏன் அவனை கூட்டிட்டு வரல? இது ஒரு கேள்வி இல்ல, ஒரு அதிகாரத்தோட கர்ஜனை. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். காவலர்கள் சொன்ன பதில் அந்த தலைவர்களையே ஒரு நிமிஷம் ஆட்டம் காண வச்சிடுச்சு. அவங்க சட்டத்தை பத்தியோ கைது பண்றத பத்தியோ பேசல. அதுக்கு பதிலா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரை மாதிரி யாருமே இது வரைக்கும் பேசினதில்ல. பாருங்க, கைது பண்ண போனவங்களையே அவரோட பேச்சு கட்டி போட்டுடுச்சு. இந்த பதில கேட்டதும் தலைவர்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச குழப்பமும் போய் பயங்கர கோபம் வருது. என்னது, நம்ம ஆளுங்களே அவனோட பேச்சை கேட்டு மயங்கிட்டாங்களா? இது அவங்களால ஏத்துக்கவே முடியல. உடனே அவங்க கோபம் எல்லாம் அந்த காவலர்கள் மேல திரும்புது. அவங்க உடனே கேக்குறாங்க, உங்களையும் அவன் ஏமாத்திட்டானா? பாருங்க, அந்த காவலர்கள் உண்மையிலே அவரோட பேச்சால ஈர்க்கப்பட்டிருக்கலாம்னு அவங்க நினைக்கவே இல்ல. இல்ல, இவங்க ஏமாந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதான் அவங்க பார்வை. அப்போ தலைவர்கள் இயேசுவை நம்புற மக்களை பத்தி ரெண்டே விஷயம் தான் சொல்றாங்க. ஒன்னு, இந்த மக்களுக்கு சட்டம்னா என்னன்னே தெரியாது. ரெண்டாவது, அதனால இவங்க சபிக்கப்பட்டவங்க. சிம்பிளா சொல்லணும்னா மக்களின் நம்பிக்கைய அவங்களோட அறியாமைன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுறாங்க. அடுத்து அவங்க தங்களோட அதிகாரத்தையே ஒரு பெரிய ஆதாரமா முன்னாடி வைக்கிறாங்க. நாங்க இருக்கோமே, தலைவர்கள், பரிசேயர்கள், எங்கள்ல யாராவது ஒருத்த அவனை நம்புறோமா? இல்லையே. அப்புறம் எப்படி இந்த சாதாரண மக்கள் நம்பலாம்? அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நாங்க நம்பாத வரைக்கும் அது உண்மை இல்லைங்கிறது தான். சரி, விவாதம் முடிஞ்சது, இனிமே பேச ஒண்ணுமில்லன்னு எல்லாரும் நினைக்கிறப்போ அங்க ஒரு குரல் கேக்குது. ஆனா இந்த எதிர்ப்பு வெளியிருந்து வரல, அந்த தலைவர்கள் கூட்டத்துக்குள்ள இருந்தே வருது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் பேரு நிக்கதேம். முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவரும் ஒரு பரிசேயர், அந்த தலைவர்கள்ல ஒருத்தர். அவர் ஒரு வெளியாள் இல்ல. அதனால அவர் பேசுற வார்த்தைக்கு அங்க ஒரு தனி மரியாதை, ஒரு இடம் இருந்துச்சு. நிக்கோதேமோ இயேசு நல்லவரா கெட்டவரான்னு பேசல. அதுக்கு பதிலா ரொம்ப அடிப்படையான ஒரு சட்ட கேள்வியை கேட்கிறார். நம்ம சட்டப்படி ஒருத்தட்ட விசாரிக்காம அவர் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்காம அவருக்கு தீர்ப்பு கொடுக்க முடியுமா? இந்த கேள்வி அந்த விவாதத்தோட போக்கே மாத்திடுச்சு. ஆனா மத்த தலைவர்கள் இத காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. நிக்கதேம் கேட்ட அந்த நியாயமான கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா அந்த விவாதத்தையே எப்படியாவது முடிக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க நேரா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா நிக்கதேமையே தாக்குறாங்க. என்ன, நீயும் கலிலேயாளா அப்படின்னு கேட்டு அவரோட விசுவாசத்தையே சந்தேகப்படுறாங்க. அப்புறம் முதல்ல போய் மறைநூலை நல்லா படிச்சு பாருன்னு சொல்லி அவரையே மட்டம் தட்டுறாங்க. இதுக்கு மேல விவாதம் இல்ல, இது ஒரு தீர்ப்பு மாதிரி. அவங்க சொல்ற கடைசி வார்த்தை என்னன்னா, கலிலேயாவிலிருந்து எந்த இறைவாக்கினரும் வர்றதில்ல, இதுதான் மறைநூல் சொல்லுது, இதுதான் ஃபைனல்னு சொல்லி அந்த டாபிக்கையே முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், அதோட எல்லாம் முடியுது. அந்த கூட்டம் கலையுது, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா எந்த ஒரு முடிவுக்கும் வரல. கேட்ட கேள்விகள் அப்படியே பதில் இல்லாம தொங்கிட்டு இருக்கு. அந்த பிழவு அது அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் கடைசியா நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்துது? ஒரு பக்கம் தலைமுறை தலைமுறையா நாம நம்புற புனித நூல்கள், நம்ம பாரம்பரியம். இன்னொரு பக்கம் நம்ம கண்ணு முன்னாடி நாம பாக்குற, நம்ம காதால கேட்கிற நேரடி அனுபவம். இப்படி புக்ஸ் ஒன்னு சொல்ல, உங்க அனுபவம் வேறொன்னு சொல்லும் போது நீங்க எதை நம்புவீங்க? எது ஜெயிக்கும்? யோசிச்சு பாருங்க. தந்தை
மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
மண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும்